வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் படித்ததை விரைவாக மறந்துவிடுகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். பல மாணவர்கள் இதே சவாலை சந்திக்கிறார்கள். இந்த வீடியோவில் வேகமாக கற்றுக்கொள்ளவும் நீண்ட நாட்கள் நினைவில் வைத்திருக்கவும் உதவும் அறிவியல் அடிப்படையிலான மெமரி டெக்னிக்ஸ் ஐ பார்க்கப் போகிறோம். வெற்றி என்பது அதிகமாக படிப்பதில் இல்லை, படித்ததை நீண்ட நாட்கள் நினைவில் வைத்திருப்பதில்தான் உள்ளது. வாருங்கள், நினைவாற்றலை மேம்படுத்தும் இந்த பயணத்தை தொடங்குவோம். நினைவாற்றலை மேம்படுத்த முதலில் மெமரி எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மெமரி 3 முக்கிய நிலைகளில் செயல்படுகிறது: என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரீவல். நாம் படித்ததை மறப்பதற்கான முக்கிய காரணங்கள்: புரிந்து கொள்ளாமல் படிப்பது, அதிக தகவல்களை ஒரே நேரத்தில் படிப்பது மற்றும் போதிய தூக்கம் இல்லாதது. நினைவில் வைத்துக் கொள்ள இந்த எளிய ஃபார்முலாவை பின்பற்றுங்கள். லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட், பிராக்டிஸ், ரிவைஸ், ரிகால். நினைவில் கொள்ளுங்கள். புரிந்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து பயிற்சி செய்து மீண்டும் நினைவு கூர்ந்தால் படித்தது நீண்ட நாட்கள் மனதில் நிலைத்திருக்கும். டெக்னிக் 1, ஆக்டிவ் ரீகால். படித்ததை மீண்டும் மீண்டும் வாசிப்பதை விட புத்தகத்தை மூடி நீங்கள் படித்ததை நினைவுகூர முயற்சி செய்யுங்கள். இந்த முறை உங்கள் மூளையின் நினைவாற்றலை வலுப்படுத்தும், மேலும் எந்த பகுதிகளில் இன்னும் பயிற்சி தேவை என்பதையும் கண்டறிய உதவும். நினைவில் கொள்ளுங்கள். ரீட் லெஸ், ரீகால் மோர். படிப்பதை விட நினைவுகூர்வதற்கு அதிக நேரம் செலவிட்டால் நீங்கள் படித்தது நீண்ட நாட்கள் நினைவில் இருக்கும். டெக்னிக் 2, ஸ்பேஸ்ட் ரெபிட்டிஷன். ஒரே நாளில் அதிகமாக படிப்பதை விட ரிவிஷன் ஐ இடைவெளி விட்டு செய்யுங்கள். இன்று படித்ததை நாளை மீண்டும் படியுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் பாருங்கள். அடுத்த மாதம் மறுபடியும் ரிவிஷன் செய்யுங்கள். இந்த முறையால் படித்தது நீண்ட நாட்கள் நினைவில் நிலைத்து இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள். ஸ்டடி, ரிவைஸ், ரிப்பீட். ஸ்பேஸ்ட் ரெபிட்டிஷன் என்பது நீண்டகால நினைவாற்றலை உருவாக்கும் அறிவியல் அடிப்படையிலான சிறந்த முறையாகும். டெக்னிக் 3, நியூமானிக்ஸ் அண்ட் விசுவலைசேஷன். கடினமான தகவல்களை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ள நியூமானிக்ஸ் மற்றும் விசுவலைசேஷன் முறைகளை பயன்படுத்துங்கள். உதாரணமாக, விப்ஜோர் போன்ற சுருக்க வார்த்தைகளை பயன்படுத்தி தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் நீங்கள் படிக்கும் விஷயங்களை மனதில் ஒரு தெளிவான படமாக கற்பனை செய்யுங்கள். மனித மூளை வெறும் தகவல்களை விட கதைகளையும் படங்களையும் காட்சிகளையும் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளும். நினைவில் கொள்ளுங்கள். கிரியேட் ஷார்ட்கட்ஸ், விஷுவலைஸ் கிளியர்லி, ரிமெம்பர் ஈஸிலி. புரிந்து கற்பனை செய்து கற்றுக்கொண்டால் படித்தது நீண்ட காலம் நினைவில் இருக்கும். டெக்னிக் 4, மைண்ட் மேப்பிங் அண்ட் சங்கிங். பெரிய தகவல்களை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ள மைண்ட் மேப்பிங் மற்றும் சங்கிங் முறைகளை பயன்படுத்துங்கள். மைண்ட் மேப் மூலம் தொடர்புடைய கருத்துக்களை ஒன்றோடொன்று இணைத்து புரிந்து கொள்ளலாம். சங்கிங் முறையில் பெரிய தகவல்களை சிறிய பகுதிகளாக பிரித்து கற்றுக்கொள்ளுங்கள். இது படிப்பதை எளிதாக்கும், மேலும் தேவையான நேரத்தில் தகவல்களை விரைவாக நினைவுகூர உதவும். நினைவில் கொள்ளுங்கள். கனெக்ட் ஐடியாஸ், பிரேக் இன்டு ஸ்மால் பார்ட்ஸ், ரிமெம்பர் பெட்டர். தகவல்களை ஒழுங்காக அமைத்து கற்றுக்கொண்டால் அவற்றை நீண்ட நாட்கள் எளிதாக நினைவில் வைத்திருக்க முடியும். டெக்னிக் 5, ஃபைன்மென்ட் டெக்னிக். நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு கருத்தை நண்பருக்கோ அல்லது சக மாணவருக்கோ எளிய மொழியில் விளக்க முயற்சி செய்யுங்கள். விளக்கும் போது தடுமாறினால் அந்த இடத்தில்தான் உங்கள் புரிதலில் குறைபாடு உள்ளது. அந்த பகுதிகளை மீண்டும் படித்து புரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் அறிவையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். நினைவில் கொள்ளுங்கள். லேர்ன், டீச், மாஸ்டர். நீங்கள் எளிமையாக விளக்க முடிந்தால் அந்த பாடத்தை நீங்கள் உண்மையாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். டெக்னிக் 6, மெமரி பூஸ்டிங் ஹேபிட்ஸ். நினைவாற்றலை அதிகரிக்க உங்கள் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும். போதுமான தூக்கம் பெறுங்கள். தண்ணீர் போதுமான அளவு குடியுங்கள். தினமும் சிறிது உடற்பயிற்சி செய்யுங்கள். அதேபோல் உங்கள் படிக்கும் இடத்தை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருங்கள். மொபைல் மற்றும் பிற டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஐ தவிர்க்குங்கள். நல்ல உடல்நிலையும் அமைதியான படிப்பு சூழலும் நினைவாற்றலை அதிகரிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. நினைவில் கொள்ளுங்கள். ஸ்லீப் வெல், ஸ்டே ஹைட்ரேட்டட், ஸ்டடி வித்அவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் தான் சிறந்த நினைவாற்றலின் அடித்தளம். சுருக்கமாகச் சொன்னால், நினைவாற்றலை மேம்படுத்தும் 7 சக்தி வாய்ந்த முறைகளை இந்த வீடியோவில் பார்த்தோம். ஒரு நல்ல மெமரி என்பது பிறவியிலேயே கிடைக்கும் திறமை அல்ல, அது தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் வளர்க்கப்படும் ஒரு திறன். இந்த அனைத்து முறைகளையும் ஒன்றாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஏற்ற லேர்னிங் மெத்தட் ஐ உருவாக்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள். லேர்ன் ஸ்மார்ட், பிராக்டிஸ் டெய்லி, ரிமெம்பர் லாங்கர்.
தொடர்ச்சியான பயிற்சியே உங்கள் நினைவாற்றலையும் கற்றல் திறனையும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இன்று முதல் நீங்கள் எந்த மெமரி டெக்னிக் பயன்படுத்தப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை கீழே உள்ள கமெண்ட்ஸில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வீரா ஸ்கில் அகாடமியின் மேலும் பல இலவச கல்வி வீடியோக்களுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோக்களில் மேலும் பல பயனுள்ள ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.